ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆர் யூ ஆன் தேர் மைண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற விவசாயம் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யாருக்காவது பர்சனல் ரீடிங், ஹீலிங், டேரா கிளாஸ் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. Death, okay, 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 okay. The High Priestess, Knight of Cups, the Hermit, the Emperor, Ace of Cups, okay, 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 Knight of Swords, okay. ஓகே, இது ரீடிங் ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்காது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆர் யூ ஆன் தேர் மைண்ட்? இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட்லி செப்ரேஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் செப்ரேஷன் ஆகி 1 year இருக்கலாம், 1 month இருக்கலாம். கரண்ட்லி இந்த பர்சன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பர்சன் நினைக்கிறது, இப்போது எனக்காக இருக்கீங்களா, எனக்காக அவைலபிளாக இருக்கீங்களா அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இவர் ஒரு கன்ஃபியூஸாக இருக்காருன்னு சொல்லலாம். இந்த பர்சனுக்கு பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு பர்சன் ஆகும். இந்த பர்சன் இண்டிபெண்ட்டாக இருக்கிற கேரக்டர். ஓகே, இந்த பர்சன் எப்படின்னா, நான் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். எல்லாரையும் தன்னோட ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த பர்சன் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களா இருக்கலாம். இந்த பர்சனுக்கு வேறு ஆப்ஷன் உண்டு. இந்த பர்சன் ப்ராக்டிக்கல் டைப். ஸோ எமோஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார். ஸோ நீங்கள் இந்த பர்சன் மேலே கோவமாக தான் இருக்கீங்க கரண்ட்லி. பட் இந்த பர்சனுக்கு மைண்ட் அளவில் கிளியராக தெரியும். நீங்கள் என்ன பண்ணுனா வழிக்கு வருவீங்க, உங்கள் வீக்னஸ் எல்லாம் நல்லா தெரியும் இந்த பர்சனுக்கு. ஸோ கிளியராக பிளான் பண்ணி உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கார். ஒவ்வொரு விஷயத்துலேயும் இந்த பர்சன் உங்களை ஜட்ஜ் பண்ணுறாரு. நீங்கள் நல்லதே பண்ணாலும் உங்களை எப்போவுமே டவுனாக ஃபீல் பண்ண வச்சுட்டு இருப்பார். உங்களை க்ரோ ஆகவே விட மாட்டார். உங்களை எமோஷ்னலி வீக் ஆகிட்டு உங்களை கண்ட்ரோலாக வச்சுருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கல, ஒரு ஹோப், ஒரு ட்ரஸ்ட்டு கொடுக்கல. இந்த பர்சன் மைண்ட் கேம் காட்டியிருக்காரு. நிறைய ஃபேக் ப்ராமிசஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்ச நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டாக வச்சுருப்போம், கரெக்டான ஒரு டைம் பார்த்து மேரேஜ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. பட் வேறு ஆப்ஷனும் வச்சுருக்காரு. ஸோ இந்த பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணியிருக்காரு. இந்த பர்சனுக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் இல்லை. ஏமாத்துறாரு உங்களை. 2 பேருக்குமே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இந்த பர்சன் ஹையர் பொசிஷனில் இருக்கிற பர்சன். ஸோ ஸ்டேட்டஸ் பார்க்குறாரு. ஸோ உங்களை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம் அப்படிங்கிறது தான் இவரோட தாட்ஸு. உங்களுக்கு இந்த பர்சன் மேலே சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகியிருக்கலாம். பட் இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகலை.
இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கமிட்மெண்ட் ஒரு ஹோப் உடனே கேட்கும்போது உடனே இந்த பர்சன் வந்து ஈகோவை காட்ட ஆரம்பிச்சிடுவார். பட் இந்த பர்சன் லைஃப்பில் நீங்கள் என்டர் ஆன பிறகு இவருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்கள் கமிட்மெண்ட் கேட்டதும் நீங்கள் என் பேச்சை கேட்க மாட்ற, என்னை நம்ப மாட்டேங்கிற, உனக்கு எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணிவிட்டு போயிட்டார். ரிலேஷன்ஷிப் இப்போ கரண்ட்லி டெத் ஆகியிருக்கு. பட் இந்த பர்சன் கரண்ட்லி கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கார். ஏன்னா இந்த பர்சன் வந்து உங்களை அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹர்ட் பண்ணியிருக்காரு, சீட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக இருந்ததில்லை. ஸோ ஏன்னா வேறு ஆப்ஷனும் வச்சுருக்காரு. ஸோ இப்போ வந்து கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஃபினான்ஷியலாக டவுனாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப டவுனாக இருக்கார். இவரோட போஸ்டிங்லேயே இவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு. ஃபினான்ஷியலாக ஒரு லோன்லியாக டவுனாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கார். நீங்கள் இவர் கூட இருந்தப்போ அவ்வளோ சக்ஸஸ் பார்த்துருக்காரு. இப்போது வந்து ஆப்போசிட்டாக நடக்குது இந்த பர்சனுக்கு எல்லாமே. இந்த பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணியிருக்கலாம், ஏமாற்றிருக்கலாம். பட் தெய்வத்தை ஏமாற்ற முடியாதுல்ல. ஸோ யூனிவர்ஸோட பார்வையிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாதுல்ல. ஸோ அதான் இந்த பர்சன் வந்து கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் கரண்ட்லி வந்து கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் ஆகிட்டீங்க. இந்த பர்சன் ஆனால் கர்மா ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ கொஞ்சம் ரியலைஸ் ஆகுறாரு, சாரி ஃபீல் பண்ணுறாரு. அவர் வந்து உங்களை வந்து ஏமாற்றிருக்காரு, சீட்டிங் பண்ணியிருக்காரு, வேறு ஆப்ஷன் வச்சுருக்காருங்கிறதுனால உங்ககிட்ட வந்து ஒரு சாரி ஃபீல் பண்ணுறாரு. பட் ஈகோஸ்டிக் பர்சன்னால் சாரி கேட்கலை. பட் அவருக்கு கொஞ்சம் உங்கள் பெயின் புரிய ஆரம்பிச்சிருக்கு. கிளாரிட்டி கொடுக்கணுன்னு ஒரு தாட்ஸ் உண்டு. பட் அவர் பண்ண ஃபேக் ப்ராமிசஸ் எல்லாம் உண்மையாக்கணும், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுங்கிற தாட்ஸ் உண்டு. ஆனால் இப்போது நடக்கலை. ஏன்னா இவருக்கு கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. கர்மா ஃபேஸ் பண்ணி முடியும் போது, எண்ட் ஆகும்போது மேபி இது நடக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு இந்த பர்சனுக்கு. கர்மா ஃபேஸிங் முடியும் போது நல்ல ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஸோ உங்களை சேசிங் பண்ணிட்டு தான் இருக்கார் இந்த பர்சன். கரண்ட்லி உங்களை வந்து ஏன்னா நீங்கள் டிட்டாச்மெண்ட்டில் இருக்கும்போது இந்த பர்சனுக்கு நீங்கள் அட்ராக்ட் ஆகியிருக்கீங்க. ஸோ கரண்ட்லி உங்கள் மேலே நல்லா அட்ராக்ட் ஆகியிருக்காரு. ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் தப்பை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காரு. நான் வேறு ஆப்ஷன் கிட்டே போனது தப்பு தான், ஒன்று சீட்டிங் பண்ண தப்பு தான் அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த பர்சனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நியர் ஃப்யூச்சர் வந்து இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு அவுட்கம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இப்படி ஒரு ஈகோஸ்டிக் பர்சன் வந்து உடனே எல்லாம் சேஞ்ச் ஆகிட மாட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கர்மா ஃபேஸ் தீரணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நியர் ஃப்யூச்சரில் வந்து இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு அவுட்கம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். எம் இம்பார்ட்டண்ட், ஓ இம்பார்ட்டண்ட், என் இம்பார்ட்டண்ட், டி இம்பார்ட்டண்ட், இ இம்பார்ட்டண்ட், டி இம்பார்ட்டண்ட், ஒய் இம்பார்ட்டண்ட், எஸ் இம்பார்ட்டண்ட், எஃப் இம்பார்ட்டண்ட். ஓகே, இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். ஜான்வரி இம்பார்ட்டண்ட், மார்ச் இம்பார்ட்டண்ட், ஏப்ரல் இம்பார்ட்டண்ட், ஜூலை இம்பார்ட்டண்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டண்ட், அக்டோபர் இம்பார்ட்டண்ட். இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டண்ட், 5 இம்பார்ட்டண்ட், 7 இம்பார்ட்டண்ட், 8 இம்பார்ட்டண்ட், 16 இம்பார்ட்டண்ட், 19 இம்பார்ட்டண்ட், 24 important, 29 important. Any important age பார்க்கலாம். 32 important, 40 important, 44 important, 50 important, 54 important, 39 important. Any important angel number பார்க்கலாம். 444 யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஷுவராக இந்த வீடியோ ரெசனேட் ஆகலாம். இனி இம்பார்ட்டண்ட் கலர்ஸ் பார்க்கலாம்.
பிளாக், பிங்க், ஒயிட். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோர் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஓகே, எல்லோரும் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.